வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து 7th சாப்டர் டெசிமல்ஸில் 7.1ல் 9th சம் தான் பார்க்க போகிறோம். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆன் அ நம்பர் லைன். A = 0.9. அந்த மாதிரி BCDEFன்னு ஒரு 6 சம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்க டெசிமல் பாயிண்ட்ஸை நம்பர் லைனில் நோட் பண்ணி காமிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சம் A பார்த்தீங்கன்னா 0.9. இதை ஒரு நம்பர் லைனில் பண்ணணுன்னா 0 to 1க்கு இடையில் சின்னதாக ஒரு 9 லைன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9, அடுத்து 1. 0.10ன்னு வராது, நெக்ஸ்ட் நம்பர் 1ன்னு வந்துடும். அதுமாதிரி 1க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் 1.1, 1.2, 1.3, 1.4 அப்படி வந்து 1.9, அதுக்கப்புறம் 2 அந்த மாதிரி நம்பர் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ 0.9ன்றது நம்மளுக்கு தெரியும், எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில், பிட்வீன் விச் 2 நம்பர்ஸ் அப்படின்றது தெரியும். 0க்கும் 1க்கும் இடையில அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ நியரஸ்ட் டு எதுக்கிட்ட வரும்? நியரஸ்ட் டு 1. ஓகேவா? இது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் இந்த நம்பர்லேயே நோட் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் நீங்கள் காமிக்கணும் இல்லை, நம்பர் லைனில் எக்ஸாக்டாக இந்த நம்பரை எங்கே நோட் பண்ணுறோம், எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில வரும், அந்த நம்பர் எங்கே பாயிண்ட் அவுட் ஆகிருக்குன்றதை நம்ம மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ சம் B பாருங்களேன், 1.7. 1.7ன்றது 0, 1, 2. 1க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் வர நம்பர் தான் 1.7. அப்போ 1க்கு அப்புறம் 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5, 1.6, 1.7, நெக்ஸ்ட் 1.8, 1.9, 2. ஓகேவா? அப்போ 1.7 நோட் பண்ணியாச்சு. அடுத்து 2.5. 2.5 பாருங்கள், 0, 1, 2, 3ன்னு ஒரு நம்பர் லைன் வந்திருக்கோம். 2.5 எந்த நம்பருக்கு, ரெண்டு நம்பருக்கு இடையில வரும்? 2க்கும் 3க்கும் இடையில வரும். அப்போ 2க்கு அப்புறம் 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5, அதுக்கப்புறம் 2.6, 2.7, 2.8, 2.9, 3. ஓகேவா? இது மட்டும் நம்ம நோட் பண்ணி காமிச்சா போதும். 2.5 லொக்கேட் ஆகிற அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி காமிச்சா போதும். ஓகேவா? நம்பர் லைனில். இப்போ சம் D பாருங்கள், 0.1. 0.1 0க்கும் 1க்கும் இடையில வரும், நியரர் டு 0. ஸோ 0க்கு நெக்ஸ்ட் பாயிண்ட்டே என்னது? 0.1. ஓகேவா? இப்போ E பாருங்களேன், 1.2. 1.2 எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில வரும்? 1க்கும் 2க்கும் இடையில வரும், நியரர் டு 1. அப்போ 1க்கு அடுத்து 1.1, 1.2. ஓகேவா? அதை கரெக்டாக நோட் பண்ணிடணும். இப்போ 10.5. இப்போ 10.5ன்னு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒரு நம்பர் லைன் 0 to 11 வரைக்கும் எழுதிடும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்போ 10க்கும் 11க்கும் இடையில தான் 10.5 அப்படின்ற நம்பர் லொக்கேட் ஆகிருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ 10க்கும் 11க்கும் மிட்டில் வர லைன் தான், மிட்டில் வர பாயிண்ட் தான் என்னது? 10.5. அப்படி நோட் பண்ணி காமிச்சா போதும். எக்ஸாக்டாக வரைஞ்சி பாயிண்ட்டாக வரணுன்னா வரையணுன்றது இல்லை. இப்படி நோட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா எங்கனக்குள்ளே இருக்குன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா? எந்த ரெண்டு நம்பருக்கு இன்பிட்வீனில் அந்த நம்பர் வருது, அந்த நம்பர் நியரர் டு 10ஆ 11ஆ? இப்போ 10.5ன்றது நியரர் டு 10ம் கிடையாது, நியரர் டு 11ம் கிடையாது, மிட் த 10 to 11. ஓகேவா? அது மிட் பாயிண்ட். ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ 10th சம் பாருங்கள். ரைட் த டெசிமல் நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பை த பாயிண்ட் A, B, C, D, P and Q. என்ன சொல்லியிருக்காங்க? டெசிமல் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸை நம்மளுக்கு நோட் பண்ணி அதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர் லைனில் என்ன சொல்லிட்டாங்க? 0 to 5 வரைக்கும் ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிருக்காங்க. அதில் அங்கங்கே A பாயிண்ட்டு, B, C, D, P and Qன்ற வேரியபிள் நோட் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸாக்டாக அதை கவுண்ட் பண்ணி ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு எழுத போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ A பாருங்கள், 0க்கும் 1க்கும் இடையில இருக்குது, நியரர் டு 1. கவுண்ட் பண்ணி பாருங்கள். 0க்கு அப்புறம் 0.1, 2, 3, 0.4, 0.5, 0.6, 0.7. அப்போ A = 0.7. இப்போ B பார்த்தீங்கன்னா, B எங்கே ரெண்டு நம்பருக்கு இடையில வந்திருக்கு? 1க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் இருக்குது, நியரர் டு 2. இப்போ 1.5க்கு அப்புறம் 1.6, 1.7, 1.8. 1.8ல் B லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து 1.9 இருக்குது, அடுத்து 2 வந்துருச்சு இல்லையா? அப்போ B = 1.8. கவுண்ட் பண்ணி எழுதுனா போதும். இப்போ C பாருங்களேன், 2க்கும் 3க்கும் இன்பிட்வீனில் இருக்குது, நியரர் டு 2ல் இருக்குது. அப்போ 2க்கு அப்புறம் 2.1. 2.1 தான் C. ஓகேவா? இப்போ D பார்த்தீங்கன்னா 4க்கு முன்னாடி இருக்குது, 4க்கும் 3க்கும் இடையில இருக்குது, நியரர் டு 4ஆக இருக்குது. 4க்கு மொதல் பாயிண்ட், ஸோ 3.9. ஓகேவா? இப்போ Pயோட வேல்யூ பாருங்கள், 4க்கும் 5க்கும் இடையில இருக்குது, நியரர் டு 4ஆக இருக்குது. அப்போ 4.1, 4.2. Pயோட வேல்யூ 4.2. அடுத்து Q பாருங்கள், நியரர் டு 5ஆக இருக்குது, 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய
ஒரு சின்ன லைன். அப்போ சின்ன பாயிண்ட்டுன்றப்ப 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. ஸோ 4.9. ஓகேவா? புரிஞ்சதா செல்லமே? இப்போ ஒரு நம்பர் லைன் கொடுத்து உங்களுக்கு இப்படி நம்பர்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் நோட் பண்ணி அதோட பாயிண்ட்ஸ் என்னென்னு எழுத சொன்னாலும் உங்களுக்கு டெசிமலில் எழுத தெரியணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த 7.1ல் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட்டை வந்து லொக்கேட் பண்ண தெரியுதா? டெசிமல் பாயிண்ட்டில் பெரிய நம்பர் எது? டெசிமல் பாயிண்ட் எந்த 2 நம்பருக்கு இடையில இருக்குது? டெசிமல் பாயிண்ட்டை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம்? ஓகேவா? அதோட பிளேஸ் வேல்யூ எப்படி எழுதணும்? அதை எப்படி ரீட் பண்ணணும்? அதை எப்படி ரைட் பண்ணணும்? இதெல்லாம் தான் நம்ம 7.1ல் பார்த்தோம். தேங்க்யூ செல்லமே. பபாய். See you in next video.